ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் பேரலல் யூனிட்டில் எப்படி லோட் ஷேரிங் நடக்குது. 20 kV ஐடி டு 20 kVA. இப்போ ஏதாவது ஒரு யூபிஎஸ் வந்து அவுட்புட் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா எப்படி லோட் ஷேர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் வந்து லோடு வந்து இன்ஸ்கண்டன்ஸ் லேம்ப் லோடு கொடுத்துருக்கேன் 3 பல்பு. ஸோ ஏன் லேம்ப் லோடு யூஸ் பண்ணுறோன்னா லேம்பில் தான் பார்த்தோன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது வந்து நமக்கு தெரியும். ஏன்னா அது ஆன்லைன் யூபிஎஸ். ஸோ அதனால் வந்து 0 ms லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, ஏன்னா ஆன்லைன் மூலம் இன்வெர்ட்டர் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத நம்ம அழகாக பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து பிளிங்கிங்கே இருக்காது பல்பில், நீங்கள் மற்ற லோடெலாம் பார்க்க முடியாது. ஸோ இதான் மாஸ்டர் யூபிஎஸ். இப்போ நான் இன்வெர்ட்டர் ஆஃப் பண்ணுறேன், டர்ன் ஆஃப் கொடுக்குறேன், எஸ் கொடுக்குறேன் கமாண்ட். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ என்ன அலாம் ஷோ ஆகுதுன்னா லாஸ் ஆஃப் ரெடனன்சி. ஒரு யூனிட் வந்து இப்போ டவுன் ஆயிடுச்சு. மேலே ரன் லைட் எரியல கான்ஸ்டண்ட்டாக. ஸோ இதில் ரன் லைட் எரியுது. ரெண்டுத்துலேயுமே சேம் அலாரம் தான் வரும். இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு நம்ம லோடு ஷேர் ஆகுதான்னு பார்ப்போம். அவுட்புட் இப்போ நான் வந்து பி ஃபேஸில் தான் வச்சு ஒய் ஃபேஸில் தான் கொடுத்துருக்கேன் லேம்ப்பு. ஸோ அதனால் 2.6 amps காமிக்குது. ஸோ இதில் வந்து லோடு போதான்னு பார்த்தோன்னா அவுட்புட்டில் 0 amps. ஸோ இப்போ நம்ம இன்வெர்ட்டரை டர்ன் ஆன் பண்ணலாங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு டர்ன் ஆன் யூபிஎஸ் கேட்கும். எஸ் கமாண்ட் கொடுத்ததுமா ரன் லைட் பிளிங்க் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு லோடு ஷேர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2.6 amps வந்துச்சு, இதில் காமிக்கல. ரெண்டு லோடு ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிச்சு. ஏன்னா 20 kVன்றதுனால நமக்கு அவ்வளோ 2.6 ampsலாம் அவ்வளோ காமிக்காது. இப்போ பேரலல் 40 amp இருந்ததுனால. ஸோ இப்போ இந்த யூனிட்டை நம்ம ஆஃப் பண்ணி பார்ப்போம். லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், டர்ன் ஆஃப் யூபிஎஸ் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க, எஸ் கொடுங்க. இப்போது ஸ்லேவ் யூபிஎஸ் ஆஃப் ஆயிடுச்சு. சேம் ஆஸ் யூஷுவல் ரிடனன்சி அலாரம். பேட்டரி கொடுக்காதனால பேட்டரி அலாரம் நமக்கு காமிக்குது. இப்போ ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் நம்ம என்ன கொடுத்த லோடு இங்கே நமக்கு காமிக்குது. ஸோ இந்த யூபிஎஸ் மாஸ்டர் யூபிஎஸ் லோடை வந்து ஷேர் பண்ணிக்கிச்சு, எடுத்துக்கிச்சு லோடை. ஸ்லேவில் இப்போ எந்த இன்வெர்ட்டர் மோட் ஆஃபில் இருக்குனாலும் நமக்கு எந்த வித லோடும் போகலை. ஸோ இப்போ இதுவும் டர்ன் ஆன் பண்ணலாம். எஸ் கொடுத்தோன்னே நமக்கு ரன் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ இந்த இன்வெர்ட்டர் வந்து ரிலே கிளிக் ஆகும் போது அங்கே இருக்க லோடு வந்து ஷேர் ஆயிரும்.